நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் அதனுடன் தொடர்புடைய செய்திகள் இருந்தும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். திவையின பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி இவ்வாறு இருக்கிறது. அயாபத் காலகுணையின் டிஸ்ட்ரிக்ட் துணக்க பன்சியாக் பீடாவிட்ட தும்ரிய கமன்வார விசியாத்தரக் அவலங்குய் கலு கலனி அத்தனகல் ஓய ஜலமட்டம் இகலட்ட தபுத்திகமின் உலத்கோபிட்டியின் மரண தெகாக் என்பதாக இன்றைய திவையின பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக 3 மாவட்டங்களில் 500க்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதேபோல 24 ரயில் போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கழுகங்கை, கல்லிகங்கை, அத்தனகலோயா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தம்புத்திகம் மற்றும் புலத்கோபிட்டி ஆகிய பகுதிகளில் சீரற்ற வானிலை காரணமாக 2 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக இன்றைய திவையின பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சீரற்ற காலநிலையால் ஒருவர் உயிரிழப்பு, 585 பேர் பாதிப்பு, பணிகளுக்காக ராணுவம் களமிறங்கள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையில் ஒருவர் என்று கூறப்பட்டாலும் திவையின பத்திரிகை 2 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்கிறது. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மேலும் சில தினங்களுக்கு இது நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே வளிமண்டல திணைக்களம் இதனை அறிவித்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஒருவர் பலியானதோடு 144 குடும்பங்களைச் சேர்ந்த 585 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பல பிரதேசங்களுக்கு வெள்ள அனர்த்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. சீரற்ற காலநிலை ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் மீட்பணிகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் MJRS மெதகோட தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக 144 குடும்பங்களைச் சேர்ந்த 585 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். குருநாகல் மாவட்டத்தில் 111 குடும்பங்களைச் சேர்ந்த 473 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேரும், காலி மாவட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 76 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்ற தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இருக்கிறது. அந்த நிலையில் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பள்ளி அவர்களை தொடர்பான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இந்த கனமழை தொடர்வதற்கான சாத்தியம் இருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உருவானது தாளமுக்கம், வடகிழக்கில் கடும் மழைக்கு வாய்ப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே வங்காள விரிகுடாவில் இன்றைய தினம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட தாளமுக்கம் நேற்று உருவாகி இருக்கிறது. இது இன்று செவ்வாய்க்கிழமை இரவு அல்லது நாளை புதன்கிழமை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாளமுக்கம் நகரும் போது எமது கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மழைவீழ்ச்சிக்கான சாத்தியம் மாகாணங்களில் கடற்பகுதிகளை அண்மித்தே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது, தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை செறிவடைந்து 24ஆம் தேதி வரை தொடரும். இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை கிழக்கு, வடக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலைமை காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். எதிர்வரும் 30ஆம் தேதி வரை பரவலாக பருவமழை கிடைக்கும். அத்தோடு எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு புதிய தாளமுக்கம் உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும் அந்த ஊடக அறிக்கையில் பிரதீபராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே இந்த நிலையில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்திகள் தான் முக்கியமாக இருப்பதற்கான வடகிழக்கு பகுதிகளில் இன்று முதல் கனமழை பெய்வதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. எனவே இது வங்காள விரிகுடா ஏற்பட்ட தாளமுக்க நிலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது சென்னையை நோக்கி வடகிழக்காக நகர்கிறது. எனவே அதன் காரணமாக வடகிழக்கு பகுதிகளில் கடுமையான மழைக்கான சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே போல இந்த நீர்த்தேக்கினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணும். இன்றைய தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது. பலத்த மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீர்த்தேங்கல் நீர்மட்டம் வேகமாக உயர்கிறது. தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மலையக பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நேற்று திங்கட்கிழமை பெய்த பலத்த மழையால் மகாஓயா படுகை மற்றும் தெதுருவோயா படுகையும்
வெள்ள அபாயத்தை எட்டியிருப்பதாக அந்த திணைக்களம் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. பெய்து வரும் பலத்த மழைக்கு மத்தியில் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து தற்போது வினாடிக்கு 8870 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதன் காரணமாக கலாஓயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வானிலையில் முன்னறிவிப்புகளின்படி வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் கலைஞாற்று படுகையில் ஹங்வெல்ல மற்றும் அதன் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேல் நீரோட்ட பகுதிகளில் கணிசமான மழை பெய்தால் கீழ் நீரோட்ட பகுதிகளில் துரிதமாக வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் கலனி, கழு, மகாஓயா, தெதுருவோயா, கலாவோயா போன்ற ஆற்றுப்படுகைகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் மக்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. சில பகுதிகளுக்கு இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பல்வேறு இடங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு 2 மாவட்டங்களில் உள்ள 7 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி கண்டு மாவட்டத்தில் யட்டினுவர மற்றும் உடுதும்பர, கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க, மாவனல்ல, கேகாலை, தெய்யோவிட்ட மற்றும் எட்டியாந்தோட்டை ஆகிய இடங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிலைமை காரணமாக மழை தொடர்ந்தால் மண் சரிவு, அதே போல பாறை சரிவுகள் மற்றும் தரை தாழ்வு குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. மேலும் அதே துறை 9 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்ட எச்சரிக்கையும் விடுத்திருப்பதாக செய்திகள் தொடர்கிறது. இதன்படி பதுளை மாவட்டத்தில் ஹல்துமுல்ல மற்றும் பசறை, கொழும்பு மாவட்டத்தில் சீதாவக்க, காலி மாவட்டத்தில் நாகொட, எல்பிட்டிய மற்றும் நெலுவ, கண்டி மாவட்டத்தின் உடுநுவர, பாதஹேவாஹெட்ட, பாததுமர, உடப்பலாத்த, தெல்தொட்டை, தொலுவ, கங்கைகள கோரல, அதே போல கேகாலை மாவட்டத்தினுடைய ரம்பக்கண்ண, ருவான்வெல்ல, கலிகமுவ, புலத்கோப்பிட்டிய, குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம, நாரமல, அளவ மற்றும் மல்லவப்பிட்டிய, மாத்தளை மாவட்டத்தில் உக்குவெல்ல, யட்டவத்த, அம்பங்கங்கோரலை, நாவுல, ரத்தோட்டை, லக்கல மற்றும் பெல்பொல, நுவரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, நோர்வூட், ஹங்குராங்கேத்த மற்றும் வளப்பனை, ரத்தினபுரி மாவட்டத்தில் ஹேலியகொட, களவானை பகுதிகளில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறு சீரற்ற வானிலைக்கான சாத்தியம் அதிகம் இருக்கிறது. எனவே நாட்டின் ஊவா மாகாணம், அதே போல மத்திய மாகாணம், சபரக மாகாணம் ஆகிய மாகாணங்களுக்கு இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதற்காக சனிக்கிழமை பாடசாலை இடம்பெறும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பகுதிகளில் இந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். எனவே அதன் போது மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும். வேலைக்கு செல்கின்றவர்கள் நீங்கள் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். இந்த மண் சரிவு அபாயம் இருக்கின்ற பகுதி, அதே போல ஆற்றுப்படுகைகள், நாங்கள் கூறிய ஆற்றுப்படுகைகளை அண்மித்து பயணிக்கின்ற மக்கள் வெள்ள எண்ணத்தின் தொடர்பான விடயங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே இந்த சீரற்ற வானிலை தொடர்வதற்கான சாத்தியம் இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையும் இப்போது வளிமண்டல திணைக்களம், அதே போல தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியன இணைந்து கூட்டாக இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.